ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஆயர்களே, கும்பகோணம் மறை மாவட்டத்தின் அருள் பணியாளர்களே, துறவிகளே, பாசமான இறை நம்பிக்கையாளர்களே, கும்பகோணம் மறை மாவட்டத்தின் 125வது ஆண்டின் நிறைவு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த புண்ணிய பூமியில்தான் புனித பிரான்சிஸ் சவேரியார், மறைசாட்சி புனித அருளானந்தர், வீரமா முனிவர், இன்னும் எத்தனையோ இயேசு சபை அருள் பணியாளர்கள், பாரிஸ் மறைபரப்பு சபையினர் எல்லாம் பணிபுரிந்திருக்கிறார்கள். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1899ஆம் ஆண்டு கும்பகோணம் ஒரு தனி மறை மாவட்டமாக திருத்தந்தையால் உயர்த்தப்பட்டது. 6 ஆயர்கள் இதற்கு முன் பணிபுரிந்திருக்கிறார்கள். ஆயர் எம்இபி சபையை சார்ந்தவர் பொத்தேரோ, அவரை தொடர்ந்து ஷப்புய், பிறகு இந்திய ஆயர்கள் ஆயர் பீட்டர் பிரான்சிஸ், ஆயர் பவுல் அருள்சாமி, அவர்களை தொடர்ந்து ஆயர் பீட்டர் ரெமிஜியோஸ், ஆயர் பிரான்சிஸ் அந்தோணிசாமி. இன்றைக்கு ஆயராக ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன் அவர்களை இறைவனின் கொடையாக நாம் பெற்றிருக்கிறோம். இது நாள் வரை இந்த மறை மாவட்டம் கண்ட வளர்ச்சிக்காக எல்லாரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சேலம் ஆயர் என்கின்ற முறையில் சேலம் மறை மாவட்டமே ஒரு விதத்தில் கும்பகோணத்திலிருந்துதான் பிறந்தது என்பதை மறுக்க முடியாது. நாமக்கல், திருச்செங்கோடு, ஆத்தூர் என்று இன்றைய 5 மறைவட்டங்களில் 3 மறைவட்டங்களின் பெரும்பகுதி கும்பகோணம் மறை மாவட்டத்தின் பகுதியாகத்தான் இருந்தது. கும்பகோணம் மறை மாவட்டம் உதயமாகி 31 ஆண்டுகள் கழித்துதான் சேலம் மறை மாவட்டம் பிறந்தது. எனவே சேலம் மறை மாவட்டத்தின் பெயரால் என்னுடைய இதயமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் கும்பகோணம் ஆயருக்கும் அருள் பணியாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த கும்பகோணம் மறை மாவட்டம் 7823 சதுர கிலோமீட்டரை கொண்டது, 6 மாவட்டங்களை கொண்டது, 17 தாலுகாக்களை கொண்டது. திரு அவை அடிப்படையில் 6 விகாரியேட்ஸ் மறை வட்டங்கள், 3 லட்ச கத்தோலிக்கர்கள், 95 பங்குகள், இப்படி பறந்து விரிந்திருக்கிறது. இதற்கெல்லாம் நாம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இதற்கு மட்டுமல்ல, ஆவணப்படத்தில் இன்றைக்கு நாம் பார்த்தது போல இது நாள் வரை ஆன்மீகத்திலும் சமூக மேம்பாட்டிலும் இன்னும் பல்வேறு நிலைகளிலும் இந்த மறை மாவட்டம் கண்ட வளர்ச்சி எல்லாம் இறைவனால் தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பிரியமானவர்களே, முதலில் மறை மாவட்டம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துஸ் டோமினோஸ் எண் 11, ஆயர்களை பற்றிய ஏடு 11, அவ்வாறே திரு அவை சட்டம் எண் 369 இவை திட்டவட்டமாக கூறுகின்றன ஒரு மறை மாவட்டம் என்றால் என்ன. அருள் பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் வழிநடத்தப்பட ஆயரிடம் ஒப்படைக்கப்படுகின்ற இறை மக்களின் ஒரு பகுதிதான் மறை மாவட்டம் என்பது. ஆவணப்படத்திலே ஆயர்களை பற்றி பார்த்தோம், அருள் பணியாளர்களின் பணியை பற்றி பார்த்தோம்.
ஆனால் அதை தாண்டி மறைமாவட்டம் என்றால் என்ன? இறை மக்களின் ஒரு பகுதி. அதை நாம் எப்போதும் மனதில் இருத்த வேண்டும். இந்த இறை மக்களின் பகுதி தூய ஆவியின் துணையினால் நற்செய்தியிலும் புனிதமிகு நற்கருணை கொண்டாட்டத்திலும் ஒன்று கூட்டப்பட வேண்டும். இதைத்தான் மறைமாவட்டத்தை பற்றிய விளக்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஏதோ நிர்வாக நோக்கங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அனைத்துலக திரு அவையின் ஒரு பகுதியாக நாம் எப்போதும் மறைமாவட்டத்தை பார்க்கக்கூடாது. அதை தாண்டி மறைமாவட்டத்தில் ஒரே தூய பொதுவான திருத்தூது திரு அவை இருக்கிறது என்றால் அது மக்களால் தான். இந்த திரு அவையில்தான் அனைத்துலக திரு அவை கட்டப்படுகிறது, அதில்தான் அது நிலை பெற்று விளங்குகிறது என்பதை நாம் எப்போதும் நினைவில் கூற வேண்டும். இந்த திரு அவை பிரியமானவர்களே ஒரு பயணிக்கின்ற திரு அவை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாமின் அழைப்பை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்கிறார் ஆண்டவர். உன் நாட்டை விட்டு, இனத்தை விட்டு, வீட்டை விட்டு நான் உனக்கு காட்டும் நாட்டிற்கு செல் என்கிறார். மோசேவும் அவ்வாறேதான் அழைக்கப்படுகிறார். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 10 நாம் வாசிக்கிறோம், இப்போதே நீ போ என்கிறார் ஆண்டவர். எரேமியாவிடம் ஆண்டவர் இதையே தான் சொல்லுகிறார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், யாரிடம் அனுப்புகிறோமோ அவர்களிடம் நீ போக வேண்டும் என்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தவர் தன்னுடைய சீடர்களை அனுப்பும்போது, நீங்கள் போங்கள், எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்கின்றார். நாம் எல்லாருமே போக வேண்டும். ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவிகள், பொதுநிலையினரான இறை மக்கள் எல்லாரும் போக வேண்டும். எங்கே போக வேண்டும்? ஆண்டவர் எங்கே அனுப்புகின்றாரோ அங்கே போக வேண்டும். ஒரு வித்தியாசமான எதிர்காலத்தை நோக்கி நாம் புறப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இறை வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் ஆபிரகாமை போல, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆபிரகாமை போல. ஆண்டவரோடு உடன்படிக்கை நிகழ்ந்துள்ளது. இறைவனோடு உள்ள உறவுதான் நம்மை உருவாக்குகின்றது, வழி நடத்துகின்றது, உந்தி தள்ளுகிறது. பின்னாளில் தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 2 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மீண்டுமாக பஞ்சம் நிகழ்கின்றது, நீ எகிப்து நாட்டுக்கு போக வேண்டாம், நான் இங்கேயே உன்னை பார்த்து கொள்வேன் என்கின்றார் ஆண்டவர் ஈசாக்கை நோக்கி. இன்னும் சற்று கடந்து வரும்போது தொடக்க நூல் 46ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு மீண்டுமாக எகிப்துக்கு போகும்படி கட்டளை கொடுக்கப்படுகிறார். அவரும் போகின்றார். பிரியமானவர்களே, நம்பிக்கை வாழ்வு முழுவதும் கீழ்ப்படிதல் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும். நம்பிக்கையில் மறுமலர்ச்சி என்று நாம் நம்முடைய தலைப்பாக கொண்டிருக்கிறோம். எப்போது அந்த மறுமலர்ச்சி நிகழும்? ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியும் போது, நம் அன்பு தாய் அன்னை மரியாவை போல கீழ்ப்படிந்தால் என்ன நிகழும்? ஆண்டவர் ஏமாற்றிவிட மாட்டார். இன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்களிக்கிறாரே, உன்னை பெரிய இனமாக்குவேன், ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி வழங்குவோரை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாய் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும். பிரியமானவர்களே, 125 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற இந்த வேளையில் கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்த இறை நம்பிக்கையாளர் மட்டுமல்ல, எல்லா மக்களும் அவர்கள் வழியாக ஆசி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை கடவுள் தேர்ந்து கொண்டது உலகம் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட காரணமாயிருந்தது. பாவமும் தீமையும் பெருகிய நிலையில்
உலகத்தை தன்வயப்படுத்த கடவுளுடைய திட்டம்தான் ஆபிரகாமினுடைய அழைப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே மீண்டும் மீண்டும் நாம் கேட்போம் ஆண்டவர் கூறுகின்ற இந்த ஆசீர்வாதத்தை. இந்த தொடக்க நூலில் மட்டும் 88 முறை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வாதத்தை பற்றிய குறிப்பு இருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். வளமை, ஆன்மீகத்தில் வளமை, உலக வாழ்வில் வளமை, கனிகள், குழந்தைகள், சமாதானம், இவையெல்லாம் தான் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம். எல்லாவற்றை விட அதிகமாக மகிழ்ச்சி, சமாதானம், நீதி, இத்தகைய ஆசீர்வாதங்களால் கும்பகோணம் மறை மாவட்டம் நிறைய வேண்டும் என்று நாம் எல்லாருமே ஆசிக்கின்றோம். ஆபிரகாம் ஆண்டவரை நம்புகிறார், நம்புவதால் கீழ்ப்படுகிறார். நாமும் நம்புவோம், கீழ்ப்படிவோம். ஆண்டவர் அவருடைய வாக்குறுதிக்கு எப்போதும் பிரமாணிக்கமாயிருக்கிறார். அவருக்கு பிரமாணிக்கமான வாழ்வாக மறை மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு அமைய வேண்டும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், உன்னால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மனம் போன போக்கிலே வாழக்கூடாது. இந்த 2வது வாசகத்தில் நாம் கேட்டோம், மிக அழகாக பேதுரு சொல்லுகிறார், உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தியை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அன்பை நீங்கள் உண்மையாகவே சுவைக்க வேண்டும். அப்படி சுவைத்திருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வு வித்தியாசமானதாக இருக்கும். வித்தியாசம் என்றால் என்ன அர்த்தம்? தீமை இருக்காது, வஞ்சகம் இருக்காது, வெளி வேடம் இருக்காது, பொறாமை இருக்காது, அவதூறு இருக்காது. இவற்றையெல்லாம் அகற்றிவிடுங்கள் என்கின்றார். திருமுழுக்கு பெற்று திரு அவையில் அங்கத்தினரானோம். ஒரு பக்கம் திருமுழுக்கு உண்மையாகவே பழைய பாவ நிலையை களைய துணை புரிய வேண்டும். அது எண்ணிக்கையில் மக்களை அதிகமாக்கலாம். அதை தாண்டி தரத்தில் மக்களை உண்மையாகவே உயர்த்துவது புனிதமிகு நற்கருணை கொண்டாட்டம். உண்மையாகவே நற்கருணையை கொண்டாடி நற்கருணை வாழ்வு வாழ்ந்தால் மறை மாவட்டமே சிறந்து விளங்கும். ஏனென்றால் நாம் எல்லாருமே இன்றைக்கு கேட்டது போல தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உரிமை சொத்தான மக்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மட்டுமல்ல, இவர்களை தாண்டி மறை மாவட்டம் முழுவதுமே தேர்ந்தெடுக்கப்பட்டது. மறை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவின் முப்பெரும் பணியில் பங்கு பெறுகிறார்கள். ஆண்டவர் இயேசுதான் உண்மை, உண்மையாம் ஆண்டவரை அறிவிக்க வேண்டியது ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவரின் கடமை. அருள் பணியாளர் பீடத்திலிருந்து அறிவிக்கலாம், ஆனால் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் வார்த்தையாலும் வாழ்வாலும் அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுதான் வாழ்வு. அந்த வாழ்வை தாங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற கடமை எல்லாருக்குமே உண்டு. ஆண்டவர் இயேசுதான் வழி, அவரே நல்வழி என்பதை எல்லாருக்கும் காட்ட வேண்டிய கடமை கும்பகோணம் மறை மாவட்டத்தில் உள்ள அத்தனை நம்பிக்கையாளர்களுக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியாக அன்னை மரியாவின் நன்றி பாடலை நாம் எடுத்துக்கொண்டோம். விவிலிய அனாவியம்களின் ஏழையரின் ஆன்மீகம் நம் மறை மாவட்டத்தின் ஆன்மீகமாக இருக்க வேண்டும். மாந்தர் அனைவரையும் அந்த ஆன்மீகம் ஆட்கொள்ள வேண்டும். பணம், பதவி என்ற விக்கிரகங்களை ஆராதிப்பதை விட்டொழித்து உளமார்ந்த தாட்சியோடு இறையருளை நினைத்து நாமும் நம் அன்பு தாயோடு பாட வேண்டும். பிரியமானவர்களே, நம் அன்பு தாய் இன்றைய பாடலில் சொல்வதையெல்லாம் பாருங்கள். தனக்கு நேர்ந்த அத்தனையையும் நினைத்து பார்க்கிறார். இன்றைக்கு 1000 அருள் பணியாளர்களும் துறவிகளும் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் தனக்கு நேர்ந்த அத்தனையையும் நினைத்து நன்றி பாடல் பாட வேண்டும். பாருங்கள் அந்த வார்த்தைகள் அமைந்திருப்பதை. எனது உள்ளம், எனது மனம், என் மீட்பர் எனக்கு அரும்பெரும் செயல் பல செய்தார்,
என்னை பேருடையாள் என போற்றோம். பாருங்கள், நாம் ஒவ்வொருவரும் நம் தாயின் வயிற்றில் கருவானதிலிருந்து இது நாள் வரை செய்த அத்தனை காரியங்களையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுகின்ற தருணம் இது. 1899 ஆண்டிலிருந்து இன்று வரை பல்வேறு நல்ல உள்ளங்களால் நாம் அனுபவித்த இறைவனுடைய அளவில்லா கொடைகளை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த வேளையிலே இறைவனின் பேரருளை நாம் எல்லாரும் கொண்டாட வேண்டும். மாதாவின் இதயத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மாதாவுக்கென்று உலகுக்காக ஒரு உன்னத கடமை இருந்தது. அதே போல இன்றைக்கு நமக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. ஆண்டவர் நம்மையும் அனுப்புகிறார், குணப்படுத்த, வழிநடத்த, மற்றவர்கள் வீட்டில் விளக்கெரிய துணை செய்ய, மற்றவர்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுக்க நம்மை அனுப்புகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய புரட்சிகரமான செயல்களை எல்லாம் இந்த பாடல் எடுத்து பாடுகின்றது. பாருங்கள், தோள் வலிமையை காட்டியுள்ளார், செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார், வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். இஸ்ராயேலுக்கு அவர் எப்போதும் துணையாக இருந்து வருகிறார். பாருங்கள், த பிஹேவியர் ஆஃப் த லார்ட் ஆஃப் ஹிஸ்டரி. எத்தனை மகத்தான செயல்கள் நம்முடைய கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இது நாள் வரை நிகழ்ந்துள்ளன. எவ்வளோ பேர் இடைவிடாமல் முணுமுணுக்கின்றார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். இதை தாண்டி ஆண்டவர் ஆற்றிய அற்புதமான செயல்கள்தான் அதிகம் என்பது எப்போதும் நம் கண்முன்னே இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானவர்கள், அவருக்கு அஞ்சி நடப்போர், அவர் வார்த்தைக்கு பிரமாணிக்குமாயிருப்போர், தாழ்நிலையில் உள்ளோர், அவரது ஊழியராம் இஸ்ராயேல் எல்லாரும் அன்பு தாய் அன்னை கன்னியமரியாவோடு சேர்ந்து ஆண்டவருடைய புகழ்ச்சிகளை எடுத்து பாட வேண்டும். மரியாவின் ஆன்மா எல்லாருடைய உள்ளத்திலும் ஆண்டவரை ஏற்றி புகழட்டும். அவர் உள்ளம் எல்லாரிலும் இருந்து மகிழச் செய்யட்டும். பிரியமானவர்களே, உடல் அளவில் புனித அம்ரோசியார் கூறுவது போல ஒரே ஒரு தாய்தான். இந்த ஜூபிலி கொண்டாட்டத்தின் போது நம்பிக்கை அளவில் நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசுனுடைய தாயாக மாற முடியும், மாற வேண்டும். இயேசுவை கருவுற வேண்டும், அவரை பெற்றெடுக்க வேண்டும். மரியாவை பின்பற்றி நற்செய்தி அறிவிப்பது நம் எல்லாருடைய கடமை. இறை வார்த்தையை வரவேற்பது, தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வது, எல்லாம் வல்லவரை புகழ்ந்து பாடுவது, இதுதான் மரியாவனுடைய வாழ்க்கை. இறை வார்த்தையை வரவேற்போம், தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வோம். பணிவிடை புரிவது எளிதன்று. நெடிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். சோர்வு இருக்கும், ஆனால் விடாமுயற்சியோடு மனம் கலங்காமல் தொடர்ந்து செல்ல வேண்டும். நினைத்து பாருங்கள், குழந்தை பிறந்து ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு அந்த தாய் தந்தை எந்த அளவுக்கு அக்கறையோடு விடாமுயற்சியோடு அந்த குழந்தையை பார்த்து கொள்கிறார்கள். பணிவிடை எளிதன்று. சில முதியோரை, வயதான பெற்றோர்களை, தாத்தா பாட்டிகளை பராமரிக்கின்ற சிலரை நினைத்து பாருங்கள். எவ்வளவு பொறுமை, அக்கறை, அன்பு, விடாமுயற்சி. இதுதான் பணிவிடை வாழ்வு. கும்பகோணம் மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் இந்த பொறுமையுடனும் தாட்சியுடனுமான பணி வாழ்வில் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை போல ஈடுபட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த தாயை போல நம்ப வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவரின் வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவரே என்று எலிசபெத் அம்மா நம் தாயை வாழ்த்தினார். இன்றைக்கு இங்கே இருக்கின்ற முதியோர் எல்லாம் ஓரளவு தங்கள் வாழ்வில் நிறைவு கண்டவர்கள் எல்லாம் மீதி இருப்பவர்களை வாழ்த்த வேண்டும். எத்தனையோ எலிசபெத் அம்மாக்கள், மரியாக்களை வாழ்த்த வேண்டும். இன்றைக்கு வாழ்த்தாததனால் நாம் சாதிக்க கூடாதது எவ்வளவோ இல்லாமல் போய்விட்டது. பாருங்கள், பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்புகின்ற தாலாட்டு.
இன்றைக்கு இந்த விழாவை ஏற்பாடு செய்த அத்தனை பேரையும் நாம் பாராட்டுகிறோம். இறைவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, எலிசபெத் அம்மாவின் அந்த மனநிலை நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். எல்லாரும் நன்றியுணர்வோடு ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரை போற்றும் வாழ்வு இரண்டாவது. பணிவாழ்வோடு நாம் நின்றுவிட்டால் போதாது. மரியா பெற்றுக்கொண்ட கொடைகளில் எல்லாம் மிக முக்கியமானது, தலை சிறந்தது அவருடைய நம்பிக்கை. இறைவனின் இரக்கத்தில் அவர் நம்பிக்கை வைத்தார். இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி நன்றி கூற வேண்டும். தனி மனித மனுக்குலத்தின் வரலாற்றை உந்தி தள்ளுவது இறைவனின் இரக்கம்தான் என்று அந்த தாயை போல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரும்பெரும் செயல்கள் அன்னை மரியாவின் வாழ்வில் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கும்பகோணம் மறை மாவட்டத்தின் வாழ்விலும் இருந்திருக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை கடவுள் பார்க்கிறார். உலகம் வேண்டுமானால் நாம் என்ன செய்தோம், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நம்மால் நிறைய செய்ய முடியும். அவருடைய உதவியோடு இன்னும் அதிகமாக பலன் தர முடியும். பிரியமானவர்களே, கும்பகோணம் மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும், துறவியும், அருள்பணியாளரும் தங்களுடைய முத்திரையை பதிக்கின்ற விதத்திலே வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்காக வீறு கொண்டு எழுகின்ற நாள்தான் இந்த 125ஆம் ஆண்டின் நிறைவு நாள். பிரியமானவர்களே, இத்தனை முயற்சிகளினூடே, சாதனைகளினூடே ஒன்றை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. நவீன கண்டுபிடிப்புகள், நுண்ணறிவு, தொழிற்புரட்சி, எத்தனையோ வினோதங்கள் இந்த நவீன காலத்திலே வரலாம். இந்த காலத்தில் எவ்வளோ பேர் தங்களையே மீட்பராக காட்டிக்கொள்ளலாம். ஆனால் நம் அன்பு தாய் அன்னை மரியா மீட்பராக கொண்டாடியது எல்லாம் வல்ல இறைவனை. நாமும் அந்த எல்லாம் வல்லவரையே நம் மீட்பராக பார்ப்போம். அவர் மட்டுமே நமக்கு முழுமையான விடுதலை கொடுப்பார், உண்மையான மகிழ்ச்சியை கொடுப்பார், மன நிம்மதியை கொடுப்பார், குடும்ப அமைதியை கொடுப்பார். அவரை உற்று பார்ப்போம். அவரையே உற்று பார்த்து அவருக்காக வாழ்ந்த நம் அன்பு தாய் அலங்கார அன்னை நம் எல்லாருக்கும் மாதிரி, நமக்காக பரிந்து பேசுபவர். தொடர்ந்த நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் இன்னும் பல நூறு ஆண்டுகளை கடக்கின்ற வேளையில் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கின்ற மறை மாவட்டமாக, அபிரகாம் வழியாக, அன்பு தாய் அன்னை கன்னிமரியா வழியாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நம்மால் ஒரு சிலராவது ஆசீர்வதிக்கப்படும்படியாக வாழும் வண்ணம் நம் வாழ்க்கையை அமைக்க எப்போதும் முயற்சிப்போம்.